பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பொழுது என்னை நீர் காண்பவர், தாகத்தாலே கதறும் பொழுது என்னை கேட்பவர். இந்த சிம்சோனுடைய அந்த இன்சிடெண்ட்டை வச்சு எழுதப்பட்ட பாடல் நாம் பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையால் தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே ஏலக்கோ நீரெந்தன் துணையாளரே, தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவர். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையிலும் பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். வேலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன்,
பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். என்னக்கோ நிறைந்த துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, 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 ஆவியானவர். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே ஜனரும்போது என்னை, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவர், தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சிம்சோன் வெற்றி அடைஞ்சிட்டாரு. பெரிய வெற்றியை தேவன் கட்டளை இட்டு விட்டார். வெற்றியில் நிற்கும் பொழுது சில நேரங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், அது போதும்னு நினைக்கும் பொழுது வெற்றியை அனுபவிக்கிறதற்கும் அவர் அனுக்கிரகம் தந்தால் ஒழிய நம்மளால் அனுபவிக்க முடியாது. வெற்றியை அனுபவிச்சிட்டாரு, வெற்றி கிடைத்திருச்சு, அதை என்ஜாய் பண்ணுறது கூட முடியாமல் அடுத்தது செத்துருவார் போல இருக்கிற நேரத்தில் தாகத்தால் நான் மடிந்து போயிடுவோம் போல இருக்கே ஆண்டவரே, எதிரியால் நான் மடியாமல் காப்பாற்றிட்டீங்க, ஆனால் அடுத்தது இந்த வெற்றியை அனுபவிக்க கூட நான் உயிரோடு இல்லாதபடிக்கு தாகத்தால் நான் மடிந்து போயிடுவோம் போல இருக்கேன்னு கேட்கும் பொழுது தேவன் ஊற்றை சிம்சோனுக்காக பிளக்க பண்ணுகிறார். அவர் நம்மளுக்காக தாகத்திற்கு தண்ணீர் தருகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மளுக்கு வெற்றிகளுக்கு பின்பும் அவர் இல்லைன்னா அந்த வெற்றிகளை அனுபவிக்கவே முடியாது. எல்லா நேரத்திலும் அவர் தேவை, அவரை அல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. எல்லா நேரத்திலும் அவருடைய ஒத்தாசை தேவை. நம்மளுடைய தோல்வியின் ஆழத்தில் மட்டும் அவர் தேவையில்லை, வெற்றியின் சிகரங்களிலும் அவர் இல்லாமல் நம்மால் அவைகளை அனுபவிக்கவோ அவைகளில் சரியாக என்ஜாய் பண்ணவோ முடியவே முடியாது. அவருடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு எப்பொழுதும் தேவை. அவர் நம்மளுடைய வாழ்வின் தேவைங்கிறத அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்வின் தேவை ஆண்டவரே, எனக்கு அவசியம் ஆண்டவரே, உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே, ஒன்றுமே செய்ய முடியாது, அடைந்த வெற்றியை கூட அனுபவிக்க முடியாது. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நம்மளுடைய இயலாமைகளில் அவர் செயல்படுகிறவர். நம்மால் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் அதிலும் அவர் செயல்பட்டு காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய தேவனை பார்த்து, என் இயலாமையில் நீர் செயல்படக்கூடும் ஆண்டவரே, உங்கள் கரம் என்னை விட்டு விலகாது இருக்கும். மலைகளை நீர் பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். இந்த வரிகளை ஒவ்வொன்றையும் உணர்ந்து பாருவோம். கிரகிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நிச்சயமாய், முழு நிச்சயமாய் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்.
பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கை இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? திரும்ப சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன். ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்தார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜஸ்ட் வாய்களை திறந்து அவர் வல்லமை நம்ம மெச்சிக்கொள்ளத்தக்கதான வல்லமை, ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம், அவருடைய ஞானம் இருக்கே, அது இன்னும் அருமை, இன்னும் அழகு. அவருடைய ஞானத்திற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அவர் தந்திரக்காரரின் தந்திரத்திலேயே அவர்களை சிக்க வைப்பாராம். அவன் ஒரு தந்திரவாதி, தந்திரம் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு யோசிச்சு அவன் இன்னொருவனுக்கு செய்கிறதை தேவன் தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதே தந்திரத்தில் அவனை சிக்க வைக்க அவர் ஞானமாய் செயல்படுகிற, டைமிங்கை அரேஞ்ச் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாராம். ஆமான் தனக்கென்று மேன்மைகளை எதெல்லாம் அடுக்கினானோ, எந்தெந்த மேன்மைகளெல்லாம் தனக்குன்னு சொன்னானோ அதை அத்தனையும் நீ போய் மொர்தேகாய்க்கு செய்யணும். மொர்தேகாய்க்குன்னு என்னென்னலாம் தீமை யோசிச்சானோ, தூக்கில் போடணும், அவனுடைய குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும், என்னென்ன தீமையெல்லாம் செய்தானோ அதை அவனையே தீமைகளை எல்லாம் எழுத வச்சு தூக்கில் போடணும், அது இத்தனை அடி உயரம் இருக்கணும், எல்லாத்தையும் எழுத வச்சு அதே தூக்கில் இவனை போடுகிற ஞானமுள்ள காலங்களை கரத்தில் கொண்ட தேவன் அவர். அவருடைய ஞானத்திற்கு முன் நிற்கத்தக்க எதிரி யார்? அவருடைய ஞானத்திற்கு எதிர்த்து நிற்கத்தக்க யார் இருக்கிறார்? அவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். செய்யும் பொழுதும் கிரகிக்க முடியாது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு. செய்து முடித்த பின்பும் சில விஷயங்கள் எப்படி செய்தார், எப்படி முடித்தார்னு விளக்கமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஞானமுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் அவருடைய ஞானத்தை, நம்ம வாழ்க்கையில் அவர் ஞானமாய் செயல்பட்ட ஏதாச்சும் ஒரு தருணம் இருக்குன்னா யோசித்து பார்த்து அதற்காக நன்றி செலுத்துவோமே. ஆண்டவரே, எனக்கு சில தீமைகள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் திருப்பி விட்டீங்க ஆண்டவரே. அந்த நேரத்தில் வேறு ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுத்து திருப்பி விட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சில விஷயங்களில் என்ன பொறுமையாகவே டீல் பண்ணி என் வழியிலே விட்டு நீங்கள் பிடித்தீங்க ஆண்டவரே. அந்த ஞானத்திற்காக உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என் வாழ்க்கையை டிசைன் பண்ண விதம், அந்த ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஞானத்தை நாங்கள் மெச்சிக்கொள்ளுகிறோம். எங்கள் ஞானத்தை மட்டுப்படுத்தி உங்கள் ஞானத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறதற்கு எங்கள் யோசனைகளை நாங்கள் தூக்கி ஓரம் வச்சுட்டு யோசனையில் பெரியவரும் செயல்களில் வளர்வருமான உம்முடைய ஞானத்தை மெச்சிக்கொண்டு அதை பின்பற்றுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பாடலை பாடுவோம். திரும்ப பாடும் பொழுது உண்மையாய் ஒப்பு கொடுத்து, ஏன் ஞானம் அல்ல ஆண்டவரே, உங்கள் ஞானம்தான். தேவனுடைய பைத்தியம் என்கிறது மனுஷனுடைய ஞானத்தை என்னுடைய 100% காட்டிலும் கூட. தேவனுடைய விஸ்டம் 0%ங்கிறது மனுஷனுடைய விஸ்டம் 100% விட கூட. அப்போ அவருடைய ஞானம் என்றால் எவ்வளவு பெருசாக இருக்கும். அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவராம். அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், வானங்கள் அண்ட சராசரங்களை ஞானமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர். என் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்த ஞானம் இல்லாதவராய் இருப்பீர் ஆண்டவரே. நீர் அருமையாய் செயல்படுத்துவீர். நீர் ஞானமுள்ள தேவன். உங்களை நம்பிய வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிறேன், என் பாதைகளை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? என் சுய புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தின் மேல நான் சார்ந்து கொள்கிறேன். நீங்க எனக்கு செய்யுங்க, நீங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் திட்டம் பண்ணுங்க, நீங்க என் வாழ்க்கையை வடிவமைங்க, என் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில டைமிங்கை செட் பண்ணுங்க. நான் சில விஷயங்களுக்காக நான் உங்களை தீவிரப்படுத்த மாட்டேன். நீங்க உங்க காலத்தில் அழகாய் நேர்த்தியாய் நீர் செய்ய வல்லவர். அதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறதற்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நான் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ஞானத்தில் நீங்க செய்கிற அந்த டைமிங்கில் செஞ்சாதான் அது அழகா இருக்கும் ஆண்டவரே. அதற்கு முன்பும் அல்ல, அதற்கு பின்பும் அல்ல, சரியாய் நீர் செய்கிற நேரத்தில் அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர் நீங்க. உங்க ஞானத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என் வாழ்க்கையில சாய்ஸஸ் எடுத்துதாங்க, எனக்கு நீங்க தெரிந்தெடுத்துதாங்க. இது நீ செய், இது செய்யாத நீங்க விளக்குங்க. ஏனென்றால் நீர் துவக்கத்திலிருந்து முடிவை அறிகிறவர். உங்க ஞானத்தை நான் மதிக்கிறேன்னு சொல்லுவோமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஆமா, விலகாத கரம். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார்,
என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உங்களாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆரா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஞானத்தை நாங்கள் மெச்சி கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை நாங்கள் மெச்சி கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே ஞானம் உள்ளவர். வசனம் சொல்லுகிறது, He is wisdom. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். He is the wise. அவரை தவிர்த்து வேற ஞானம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. அவர் ஞானத்தில் நிகரற்றவராயிருக்கிறார், அவர் ஞானத்தில் தன் நிகரற்றவர். அவர் நம் வாழ்க்கையை நடத்த ஒப்பு கொடுப்போமாக. என் வாழ்க்கையில் சில பகுதிகளை நான் பிடித்து வைத்திருந்தேன்னா அந்த கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணுகிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோலெல்லாம், அந்த கட்டுப்பாட்டெல்லாம் விடுகிறேன், நான் உங்கள் கரத்தில் நான் விடுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற நேரம் இது. விருப்பம் உள்ளவர்கள் ஒப்பு கொடுங்க. தேவன் ஞானம் உள்ளவர்னு நம்புகிறவர்கள் ஒப்பு கொடுங்க. சில சாய்ஸஸை அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது ஆசீர்வாதமும் ஜீவனுமாய் இருக்கும். அதனுடைய முடிவு மரண பாதையாக இருக்காது, அதனுடைய முடிவு ஜீவனாக இருக்கும். இந்த நேரத்தில் விருப்பம் உள்ளவர்கள் ஜஸ்ட்டு ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையை ஞானமுள்ள நீங்கள் நடத்துங்க. ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம துதித்து கொண்டே இருப்போம். நம்ம வாய்கள் சும்மா இருக்க வேண்டாம். நம்ம வாய்களுக்கு வேலை கொடுப்போம். தேவனை துதிக்கிற வேலையை நம்ம வாய்களுக்கு நியமிப்போமாக. வாயே, நீ தேவனை துதி. சங்கீதக்காரர்களெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவை பார்த்து பேசுகிறார்கள், நாவோடே உடன்படிக்கை பண்ணேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நாம் நம்மளுடைய வாய்க்கு ஒரு வேலை கொடுப்போம், வேலையை நியமிப்போம். தேவனை துதிக்கட்டும், அவரை புகழ்ந்து பேசட்டும். ஜஸ்ட்டு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். அவரை பார்த்து என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நீர் வாக்கில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈரே. நீர் என் தேவன், என் தேவன், என் தேவன். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீர் என் தேவன். பவுல் அப்போஸ்தலன் மற்ற எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வரவர், தேவனுடைய அன்புன்னு வரும் பொழுது அதை பர்சனலைஸ் பண்ணுறார். என்னை நேசித்து எனக்காய் ரத்தம் சிந்தின கிறிஸ்துவானவர். அதில் மட்டும் அந்த உரிமை கொண்டாடுதலும் என் தேவன் சொல்லுகிறதும் அங்கே இருக்கிறது. யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். நாம் சொல்ல போகிறோம், யெகோவா ராஃபா, நீர் என் தேவனாம். என் தேவைகளெல்லாம் நீர் சந்திப்பீர். என் தேவனாம், உங்கள் நாமத்திற்கு கீழே நான் ஓடி வந்து அடைக்கலம் புகுகிறேன் ஆண்டவரே. அடைக்கலம் புகுகிறேன். உங்கள் நாமம் எனக்கு மேன்மை, உங்கள் நாமம் எனக்கு கோட்டை, உங்கள் நாமம் தான் எனக்கு அடைக்கலம் சொல்லி இந்த பாடலை பாடுவோம். யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். யெகோவா ஈரே, நீர் என் தேவனாம். இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை, என்னுள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ராஃபா, நீர் என் தேவனா. யெகோவா ராஃபா, நீர் என் தேவனாம். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே. ஆராதனை 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 ஆராதனை. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே. யெகோவா ருவா, நீர் என் தேவனாம். யெகோவா ருவா, நீர் என் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர். என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை 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 ஆராதனை
இந்த நம்பிக்கை வருகிற வரைக்கும் திரும்ப சொல்லுவோம். என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நல் மேய்ப்பரே. 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 உண்மையிலேயே உங்களுக்கு என் தேவைகளை முன்னறிகிறதற்கு ஞானம் உண்டு ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி என் தேவைகளை நீங்க அறிவிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அதை பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டும். என் தேவைகளை நீங்க அறிவிங்கிறத நான் அறிவேங்கிறது உமக்கு தெரிந்திருப்பதாக ஆண்டவரே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை நீர் முன்கூட்டி அறிகிறவர். He is a God of provision. அவர் ப்ரொவிஷனை ஏற்படுத்துகிறவர். ப்ரோவிஷன்னா, ப்ரோனா முன்கூட்டியே, விஷன்னா கண்டுவிடுகிறது. முன்கூட்டியே இந்த தேவை இவனுக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கையின் இந்த பகுதியில் வருங்கிறதை முன்கூட்டியே காண வல்ல ப்ரொவிஷன் உடைய தேவன் நீருங்கிறத நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி நீர் ப்ரொவிஷன் உடையவர் ஆண்டவரே. நான் ஒரு சமயத்தில் வந்து நிற்கும் பொழுது அதற்கு தேவையை நீர் முன்கூட்டியே அறிகிற நல்ல தகப்பன். நான் மேய்ப்பன் இல்லாத ஆடு அல்ல, நான் வனாந்திரத்தில் விடப்பட்ட ஆடு அல்ல. வனாந்திரத்தில் ஒரு ஆடால சர்வைவ் பண்ணவே முடியாது, மிருகங்கள் பீறி போற்றும். எனக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு, அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அல்ல, முன்கூட்டியே அறிகிறவர். முன்கூட்டியே அறிகிறவர், ப்ரோவிஷன் உள்ள காட். அவர் ப்ரொவிஷன் ஏற்படுத்துகிற தகப்பன். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகிறார். ஈசாக்கு பலி கொடுக்க நான் தடுப்பேன், அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்துன்னு சொல்லி முன்கூட்டியே அறிந்து ஆபிரகாம் இங்கே கீழ்ப்படிந்து மலையின் இந்த பகுதியில் ஏறி கொண்டிருக்கும் போது அடுத்த பகுதியில் ப்ரோவிஷன், ஆட ஒரு இளம் ஆட்டை பலியாக ஈசாக்குக்கு பதிலாக பலியாக போகிற ஆட்டை தேவன் நடக்க பண்ணினார். அது ஏற ஆரம்பிச்சிருச்சு மலையில். ஏன் ஏறுறோன்னே தெரியல, அது கீழ்ப்படிந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. கரெக்டாக ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டாம்னு தடுத்து நிறுத்தப்பட்டுட்டு இந்த பலிபிடத்தில் வேற எந்த பலியை கொடுக்கறதுன்னு ஆடை கொண்டு வரலையே, ஈசாக்கை மட்டும் கொண்டு வர சொன்னார் தேவன். ஈசாக்கை மட்டும்தான் கொண்டு வந்தேன். நான் இதை யோசிக்கவே இல்லையே, ஒரு டவுட்டு கூட, ஒருவேளை ஈசாக்கு பலி கொடுக்கப்படலைன்னா ஆட்டுக்குட்டி தேவன், நான் யோசிக்கலையே அப்படின்னு ஆபிரகாம் அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது தேவன் அப்படியே திரும்பி பாரு, உனக்கான ஆட்டுக்குட்டியை, உன் ஈசாக்குக்கு பதிலாய் பலியாக போகிற ஆட்டுக்குட்டியை நான் முன்கூட்டியே ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி முள்ளுகளில் கொம்புகளினால் சிக்க வைத்து அதை அசையாமல் வைத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் பார். நம்ம தேவன் சொல்லுகிறதை வேற ரொம்ப யோசிக்காம அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அதில் நாம் ஒருவேளை ஆட்டுக்குட்டியை சப்ஸ்டியூட்டாக கொண்டு வரலனாலும் அந்த சப்ஸ்டிடியூட்டாக மறிக்க போகிற அந்த ஆட்டுக்குட்டியை தேவனே நம்மளுக்கு ஏற்படுத்துவார். அவர் ப்ரொவிஷன் உள்ள காட். அவருடைய ஞானம் மெச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவருடைய ஞானம் ரசிக்கப்படத்தக்கது. அவர் ஞானமுள்ள தேவன். என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்த நல் மேய்ப்பரே. என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்த நல் மேய்ப்பரே. என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்த நல் மேய்ப்பரே. மேய்ப்பன் இல்லாத ஆடுதான் தன்னுடைய தேவைகளுக்காய் அது கவலைப்பட வேண்டும். நான் மேய்ப்பனற்ற ஆடு இல்லை ஆண்டவரே. நான் போக்காடாய் விடப்பட்ட ஆடு கிடையாது. நான் மேய்ப்பனை உடைய ஆடு. எனக்காக போக்காடாய் விடப்பட்டவர் என் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் வனாந்தரத்திலே பாளையத்திற்கு புறம்பாய் பாடுபட்டதற்கு காரணம் நான் மேய்ப்பனற்ற ஆடை போல அலைகிறதற்கு அல்ல. நீர் எனக்கு தேவைகளை அறிந்து நடத்த வல்லவர். திரும்ப இன்னும் ஒரே ஒரு தடவை கடைசியாக சொல்லி முடிப்போம். என்னுடைய ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும்,
ஆத்மாவிற்குரிய தேவையாக இருக்கட்டும், சரீரத்திற்குரிய தேவையாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருந்தாலும் நீர் முன்கூட்டியே அறிந்து அவைகளை ஏற்படுத்தி வைத்துட்டு தான் என்னை அழைத்து கொண்டு வருவீர் ஆண்டவர். எனக்காக ஒரு ஏதேனை உண்டாக்கிட்டு தான் என்னையே உருவாக்குவீர், என்னையே அதற்குள்ளார அழைத்து வருவீர். என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நல் மேய்ப்பரே. நீங்க என்னுடைய நல்ல மேய்ப்பர். என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நல் மேய்ப்பரே. நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்ம மேல ஒரு கை இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கிற ஆடுகள் தான் நாம. அந்த மேய்ப்பனுடைய அன்புல கொஞ்ச நேரம் அப்படியே திளைப்போமா? அவருடைய அன்பை, எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற நல்ல மேய்ப்பன் அவர். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் என்னை மாறி மாறி தொடரும். உலகத்துல உள்ளவர்களுக்கு கேட்டோம்னா நல்ல நாட்கள் உண்டு, தீமையான நாட்கள் உண்டுங்க, இது மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்க. நல்ல நாட்களும் தீய நாட்களும் மாறி மாறி வரும். ஆனால் நமக்கோ, மேய்ப்பனை உடைய தாவீது சொல்றாரு, எனக்கோ 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 மேய்ப்பனை உடைய எனக்கோ நன்மையான நாட்கள் இல்ல தீமையை போன்று தோன்றுகிற நாட்களாக இருந்தால் அதில் அவருடைய கிருபை என்னை தாங்குகிறதுனால் அதுவும் எனக்கு தீமையான நாட்கள் அல்ல, நன்மையும் கிருபையும் என்னை மாறி மாறி என் வாழ்நாளெல்லாம் தொடரும். என்னை நன்மையும் அவருடைய பலனும் மாறி மாறி தாங்கி கொண்டே இருக்கும். எனக்கு தீமையான ஒரு நாள்ங்கிறதும் கிடையாது. நன்மையும் கிருபையும் என்னை மாறி மாறி தொடரும். காரணம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவர் ப்ரொவிஷனை ஏற்படுத்துகிறது மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நல் மேய்ப்பரே. எதை குறிச்செல்லாம் கலங்குறோமோ அந்த கவலைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம் இறக்கி அவர் மேல வைப்போமா? நீர் எந்த நல் மேய்ப்பரே. என் வாழ்க்கைக்கு நான் மேய்ப்பன் அல்ல, நீங்க தான். என் தேவைகள் நீர் அறிவீர், நீர் எந்த நல் மேய்ப்பரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசன்னா, ஹல்லேலூயா, 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 ஓசன்னா. உங்களுக்கு தான் மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எங்களுடைய சகல துதிகன மகிமையும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று நாமத்தை உடைய தேவனுக்கே செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீரே ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும்
நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் சாம் நீங்கள் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் சாம் வந்து தெய்வ செய்தியை கொடுத்து நமக்காக கம்யூனியனும் கொடுப்பாங்க. பயபக்தியும் இருப்போம். பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த ஆத்மாவோடு, பரிசுத்த உள்ளத்தோடு நாம் தேவனுடைய பந்தியை பயபக்தியோடு ஆசரிப்போம். கர்த்தர் நம்ம ஊரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நீர் அங்கீகரிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆண்டவரே. உலக மகா பணக்காரர், சகலத்திற்கும் சொந்தக்காரர். நாங்கள் கொடுக்கிற இந்த நீங்கள் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உங்களுக்கு திருப்பி தருகிற இந்த சிறிய காணிக்கையை அங்கீகரிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இதை ஒரு நியமமாய் நியமித்து நீர் அதை ஆமோதித்து அதை ஆத்தன்டிகேட் பண்ணி வைத்திருக்கிறீங்க. நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தினவர்கள் இவ்விதமாய் கனப்படுத்தப்படுவார்கள் என்று உலகம் கண்டு கொள்ளும் விதமாய், இவர்கள் வேலை ஸ்தலத்தில் மற்றவர்கள் கண்டு கொள்ளும் விதமாய் இவர்கள் மேலே நீங்கள் ஏற்படுத்த போகிற கனம் பேசுவதாக. இவர்கள் பேசாமலே இவர்கள் மேலே நீங்கள் ஏற்படுத்த போகிற கனம் பேசட்டும். இந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரித்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. இப்பொழுதும் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவிருந்து பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உள்வாங்கி கொள்ளுகிறதற்கும், பேசப்படும் பொழுதே, வார்த்தை புறப்படும் பொழுதே சுகங்கள், வார்த்தை புறப்படும் பொழுதே பலன், வார்த்தை புறப்படும் பொழுதே கட்டுகளிலிருந்து விடுதலை எல்லாம் வருவதாக, உம்முடைய வார்த்தை எங்களை கழுவுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு ஓடுகிறவர்களுக்கும் வாங்கிட்டு திரும்ப தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கும் வித்தியாசம். திரும்ப வரும்பொழுது அதை அனுபவிக்கிறதற்கு அனுக்கிரகத்தை தேவன் ஸ்பெஷலாக சேர்த்து தருகிறார். சிம்சோன் வெற்றியை அடைந்துட்டார், தேவனிடத்திலிருந்து வெற்றியை பெற்றுட்டார். வெற்றியை அடுத்தது வெற்றி இருக்குது, கண் முன்னாடி எத்தனையோ பேர் மரித்து ஒரு ஜெயமாய் நிற்கிறார். அனுபவிக்கிறதற்கு நான் இருப்பேனாங்கிறது தெரியலங்கிற அளவிற்கு தாகம். அடுத்தது தாகத்தினால் செத்து விடுவோமோங்கிற நிலைமை. திரும்ப தேவனிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறார். திரும்ப அனுக்கிரகம் கொடுக்கப்படுகிறது. 10 குஷ்டரோகிகள் 9 பேர் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் திரும்ப வரார். அந்த திரும்ப வந்தவருக்கு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, நீ சமாதானத்துக்குள்ளே பிரவேசி. நீ திரும்ப வரும் பொழுதெல்லாம் அதை வல்லமையாய் அனுபவிக்கிறதற்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக தேவன் தருவார். ஆசீர்வாதங்களை தூக்கிட்டு ஓடக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாய் வளர்த்தாரு, தெருநாய், வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்த்தாரு. அதை வந்து இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது, சொல்லியிருக்கேன்னா சொல்லியிருக்கேன், சரி, சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது, சரி யாராச்சும் தெரியாதவர்கள் இருந்தால் சொல்லிவிடுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது நல்ல கறி சாப்பாடு அன்னைக்கு வாசனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சரி, ஃபஸ்ட்டு எலும்பு இவர் சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கறி போடலாமின்னு எடுக்கிறதுக்குள்ளார வேகமாக வந்து அந்த எலும்பை தூக்கிக்கிட்டு ஓடி போய் எங்கடா ஓடுதுன்னு பார்த்தா காருக்கு பின்னாடி ஒரு, அதாவது தனிமையான ஒரு இடத்துல கொண்டு போய் இவர் திரும்ப கொடுத்தவரே பிடுங்கிடுவாருங்கிற மாதிரி
கொண்டு போய் உட்காந்து அதை பறக்க அட உனக்கு எவ்வளவு கறி நல்ல இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறேன், அதை நம்பாமல் கொடுத்த இதுவே பெருசுன்னு தூக்கிட்டு ஓடுறிய. தேவனிடத்தில் திரும்ப திரும்ப வரும் பொழுது திரும்ப திரும்ப கொடுக்கறதற்கு அவரிடத்தில் நிறைவு உண்டு. நீ பெருசாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறியா நத்தானியேல்? நான் உன்னை குறித்து கரெக்டாக சொல்லிட்டேங்கிறது உனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுக்கே மலைச்சா எப்படி, இதை விட பெரிதானவைகளை கொடுக்கறதற்கு நான் வல்லமையுடையவராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய ப்ரொவிஷனை நாம் நம்பணும். நம்பாத பொழுது அதில் மட்டும் அவர் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, வேண்டாம் நீ விட்டுருன்றுவர். மற்ற பாவங்களை மன்னிக்கிறது, பல விஷயங்களில் செகண்ட் சான்சஸ் கொடுக்குற தேவன் வேதத்தில் அவருடைய ப்ரொவிஷனை சொல்லும் பொழுது, நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், நான் உனக்கு தீர்வுகளை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லும்போது எங்கே அப்படின்னு கேட்டவர்கள் எல்லாருக்கும் திரும்ப சான்ஸ் கிடைக்கவே இல்லை. சங்கீதம் 106 எடுக்க வேண்டாம், அதில் சொல்லும் பொழுது அவர்கள் தேவனை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை இழந்து போனார்கள். கடவுள் சொல்கிறாரா, உங்களுக்காக ஒரு நிலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ராட்சசர்களை கொண்டு கட்டி வச்சுருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உள்ளே போயிடுறீங்களான்னு உடனே இவர்கள் இங்கெல்லாம் போக முடியாதுங்கிறானுங்க. போக முடியாதுன்னு சொன்ன அந்த சந்ததிக்கு ஓகே, உங்களால் போக முடியாது, ஆனால் உன் சந்ததி வருவார்கள், நீ அனுபவிக்க மாட்ட, நீ சொன்னதின்படியே நீ அனுபவிக்க மாட்ட. எலிசா நாட்களில் ராஜா சாஞ்சிருக்கிற தோல் கொடுத்து சாஞ்சிருக்கிற கமாண்டர் அவர் சொல்கிறார், தேவன் வார்த்தையை அனுப்புகிறார், நாளைக்கு இந்நேரத்தில் தேசத்தினுடைய பஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவர் சொல்கிறார், தேவன் வார்த்தையை சொல்லும் பொழுது வாயை திறந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டாலே போதும். நம்ப முடியுதோ முடியலையோ, எதையும் பேசாமல் இருந்துட்டா நல்லது. அதெல்லாம் நடக்காதுங்க. தேவன் வானத்தின் பலகனியை திறந்தாலும் நடக்குமா? ஏன் பலகனின்னாருன்னா, இந்த சைடு அடைப்பட்டிருக்கு, தேசத்தில் எதிரிகள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க, இந்த சைடு அடப்பட்டிருக்கு, இந்த சைடு அடப்பட்டிருக்கு, இந்த சைடு அடப்பட்டிருக்கு, எல்லா பக்கங்களும் அடைப்பட்டிருக்கு. கொட்டுனா மேலேருந்து தான் கொட்டணும், ஹெலிகாப்டர் மாதிரி அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டி, ஒருவேளை வந்தால் இந்த வழியாக வரணும், அப்படி வந்தாலும் தீர்ந்துருமான்னு கேட்டார். தேவன் எந்த வழியில் இவர் வராது வராது வராதுன்னு சொன்னாரோ அதே வழியில் அடுத்த நாள் குஷ்டரோகிகளின் 4 பேருடைய கால் சத்தத்தை வைத்து பொருளை கொட்டி வைத்துட்டார். இவர்களால் எடுத்து முடிக்கவே முடியல, விலைவாசி எல்லாம் இறங்கிடுச்சு. தேவ மனுஷன் இவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி, தேவன் சொன்ன வார்த்தை நடக்கும், ஆனால் நீ அதில் அனுபவிக்கவே மாட்ட, நீ அதை அனுபவிக்க மாட்ட, நீ சொன்னபடியே உனக்காகும், நான் சொன்னபடி மற்ற எல்லாருக்கும் ஆகும். இவர் தான் எடுத்து கொடுக்குறாரு, பகிர்ந்து கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, கூடவே இருக்கிறாரு, பொருளை தொட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மிதிப்பட்டு செத்துட்டார். அனுபவிக்கவே முடியல. தேவனிடத்தில் வரும் பொழுது, ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு ஓடாமல் வரும் பொழுது அனுபவிக்கிறதற்கு அனுக்கிரகத்தை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் திரும்ப திரும்ப வரணும், ஆசீர்வதிக்கிறவரை பிடித்து கொள்ளணும், ஆசீர்வாதங்களே அல்ல. அவரை பிடிச்சிக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய தவறு ஆசீர்வதிக்கிறவரை விட்டு விட்டு போகிறது தான். நாம் செய்திக்குள்ளார கடந்து போவோம். தேவனுடைய ஞானத்தை எத்தனை பேர் மெச்சிக்கொள்வோங்கிறத முடிவை எடுத்துருக்குறோம். ஜஸ்ட்டு கரங்களை காட்டுவோமே. தேவனுக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன், ஞானியின் இடத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவரோட போய் பேசிக்கிட்டே இருக்கான். ஞானியோட தோழனாக பழகி கொண்டே இருக்கிறவன் ஞானம் அடைவான். அந்த மகா ஞானியோட பேசிக்கொண்டே இருந்து அதுக்கு ஒரு நேரத்தை செலுத்துவோம். பேச பேச நம்ம ஞானம் அடைந்து கொண்டே இருப்போம். சரியாய் நடக்க வேண்டியது நம்மளுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கு தேவனை குறித்த பயம் என்கிறத பார்ப்போம். கடவுள் எடுத்த எடுப்பில் நலமானதை கொடுக்கவில்லை. அப்படியா? ஆமாம். ஏன்னா நலமானதை டக்குன்னு கொடுத்துட்டா வேல்யூ புரியாது. தேவன் தரலை, விருப்பப்படலை, ஆனால் இவர்கள் தான் கேட்டாங்க, எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் வேணும், நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றி அதன்படி நாங்கள் நடந்து தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோன்னு கொடுத்துட்டார். கொடுத்து அந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளை இதெல்லாம் செஞ்சிட மாட்டோமான்னு நினச்சவர்களால் ஒருத்த நாளையும் நிறைவேற்றவே முடியாமல் எல்லாரும் கீழ்ப்படியாமைக்குள்ளாரே தேவன் அடைத்து போடுகிறார். இது தேவனுடைய பிரதான விருப்பம் கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் தேவனுடைய கிருபை வருகிறது. கிருபைனா என்னது?
பாவம் செய்கிறதற்கு கொடுக்கப்படுகிற பலனா? தேவ கிருபைனா பாவம் செய்யாதிருக்க தேவன் கொடுக்கிற பலன். நம்மளால் சில இடங்களில் போய் நிற்கிறதற்கு தகுதி இல்லாத இடத்துல நிற்கும்படியாக தகுதிப்படுத்துகிற தேவனுடைய பலன். தேவ கிருபைங்கிறத தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. தேவ கிருபைனா நான் ஈஸியாக பாவம் செய்யலாம், வாய்ப்பே கிடையாது. பாவம் செய்கிறதற்கு தேவ பலனையும் வாங்கிக்கிட்டு நான் போய் பாவம் செய்யணும். பாவம் செய்யாதிருக்க கொடுக்கப்படுகிற தேவ பலனே தேவ கிருபை. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே வசனத்தை ஃபினிஷ் பண்ணுவோம். பலவீனத்திலே பலன் சம்பந்தப்பட்டது கிருபை. இந்த வசனத்துலேருந்து பார்த்தோம்னா தேவனுடைய கிருபைங்கிறது என்னன்னா பலன், அவர் கொடுக்கிற பலன். உன்னால் முடியாது, நீ தான் செஞ்சு பாஸ் ஆகணும், ஆனால் நான் என் பலனையே தந்து உன்னை பாஸ் ஆக்கி விடுறேன். இந்த கிருபையின் அடிப்படையில் கடைசியாக கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வேல்யூ புரியுது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு என்னால் முடியவே முடியாது, தேவனுடைய கிருபை. இவர் என் சார்பில் எல்லா கட்டளைகளையும், நியாயப்பிரமாணத்தினுடைய 613 ப்ரீசெப்ட்ஸையும் கீழே உள்ள அத்தனை கட்டளைகளையும் இவர் நிறைவேற்றுவார். அவர் நீதிமான் என்று தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுவார். அவர் என் பிரதான ஆசாரியராய் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படும் போது அவருக்கு பின்னாடி நான் ஒழிஞ்சிட்டு அவருக்குள் இருந்து நானும் அங்கீகரிக்கப்பட்டுருவேன். இந்த மெத்தட் எனக்கு ஓகேன்னு சொல்லி எல்லாரும் வருகிறார்கள். இந்த இடத்துல தேவனுடைய அன்பு அதை தெரியணும்னா தேவனுடைய பயங்கரம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். தேவனுக்கு 2 பக்கமும் உண்டு. தேவனுடைய அன்பினுடைய வேல்யூ புரியணும்னா தேவன் எவ்வளவு பயங்கரமானவர்னு தெரியணும். தெரிஞ்சாதான் தேவனுடைய அன்பு என்னங்கிறது புரியும். ஏசாயா 8:11-13 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 8:11-13. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து விளம்பினதாவது, அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பார். வித்தியாசமான வசனம். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் மீட்பரும் இரட்சகரும் இல்லை, அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமும் நடுக்கமுமாயிருப்பாராக. தேவன் அன்பானவர் அன்பானவர் அப்படின்னு சொல்ல சொல்ல தேவன் வல்லமை இல்லாமல் அன்பாக இருக்கிறவருங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அவர் ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு ஒரு குச்சியை பிடிச்சி இப்படி தலையை கோணிட்டு இப்படி பாவமாக நிற்கிறவர். தேவன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாண்மையும் உள்ளவர். சாந்தம்ங்கிறது என்ன, மீக்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தனால் எதிர்த்தே அடிக்க முடியாது. அவன் அப்படியே அடங்கி போயிட்டே இருப்பான். யாரை பார்த்தாலும் பயந்து அப்படியே பொறுமையாக போயிட்டே இருப்பான். இது பேர் சாந்தமா? இல்லை ஒருத்தன் பயங்கரமாக பாக்ஸிங்லாம் தெரியும், பெரிய பாக்ஸர், அவன் நினச்சா அடித்து செதைச்சிருவான், அந்தளவுக்கு ட்ரெயின்டான ஃபைட்டர். அவனை ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது இப்படின்னோம்னா அவனை கொன்றுடலாம், அந்த நேரத்தில் கொல்லாமல் இருக்கிறான், அடிக்காமல் இருக்கிறான், காயப்படுத்தாமல் இருக்கிறான். இவனை சாந்த குணம்னு சொல்லுவோமா? இவன் தான் சாந்த குணம் உள்ளவன். கிறிஸ்துவால் ஒரு சாட்டையை பின்னி ஒரு மார்க்கெட்டில் போய் நம்மளால் அடிச்சிட முடியுமா? அதுவும் எல்லா வியாபாரிகள் டக்குன்னு கூட்டினாங்கன்னா இவர் ஒத்த ஆள், இவர் தான் எகென்ஸ்டாக இருக்கார், அத்தனை பேரும் திரண்டுருவாங்க. அத்தனை பேரையும் அடிக்க திராணி உள்ளவராய் இருந்தவர் அடிக்காமல் மன்னித்ததுங்கிறது தான் பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும் பொழுது அவருக்கு திராணி இல்லைங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறதற்கு பிதா விடவே இல்லை. அவரை வந்து கேட்குறாங்க, இயேசு யாருங்க இதில் அப்படின்னு கேட்டோடனே, ஐ ஆம், முச்சடியில் தோன்றின தேவன் தன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கப்பட்ட பொழுது நானே என்றார். நானே பரிகாரி, நானே ஞானமுள்ளவர், நானே என்கிறது அவருடைய நாமம். நான் தான், நானேன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் பிடிக்க முடியாமல் பின்னிட்டு விழுகிறார்கள். அதனால் நான் இப்படிப்பட்ட வல்லமை உடையவர் தான், ஆனால்
நாம் தாழ்மையுடையவர்னு அதாவது மீக்னஸ் உடையவர்னா என்னென்னா, சாந்த குணம் உள்ளவர்னா என்னென்னா, இந்த வல்லமையை நான் அப்படியே சப்ரஸ் பண்ணி அப்படியே அடக்கி உங்களுக்கு என்னை கைது செய்கிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் சாந்த குணம், இதுதான் சாந்தம். இவரை சாதாரணமாக வல்லமை இல்லாதவர்ங்கிற தேவனுடைய அன்பை பேச பேச வல்லமை இல்லாதவர், அவர் மிரளத்தக்கவர் இல்லைங்கிறது வந்துடவே கூடாது. அவர் எப்படிப்பட்டவர், நடுக்கத்திற்குரியவர், அவர் என்னை நேசிக்கிறார்னு வரும்பொழுது தான் பரவாயில்ல. தேவனுடைய ஞானத்தின் துவக்கம் எங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பிகினிங், துவக்கம். அதில் மெச்சூராகி போகும்பொழுது தான் கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி வரும்னா, அவருடைய ரெவரன்ஸ் எப்படி வரும்னா, அவருடைய அன்பை உணர்ந்த உடனே வரும். ஒருத்தன் அவருடைய பயங்கரம், இவர் யாருனே தெரியாதவன் வந்து அவர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லும்போது அவனால் அந்த நேசத்தை வேல்யூ பண்ணவே முடியாது. அவர் பாவங்க இயேசு நேசிக்கிறாராம், சரி அதனால் என்ன? அவர் பயங்கரமானவர், அவர் கல்லை எடுத்து அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரியை அடிக்கிறதற்கு தகுதி உள்ளவர். ஆனால் அந்த தகுதியுடையவர் அடிக்கலைங்கும் பொழுது தான் அவளால் அந்த மன்னிப்பை உணரவே முடியுது. தகுதியுடைய இவர் அடிக்கலையே, இவர் கல் எரிஞ்சிருக்கலாமே, அடுத்தது ஒரு கல் இவரோடது வரும் நான் எதிர்பார்த்து அப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கிறேனே, இந்த நேரத்தில் அவருடைய கல் வரவே இல்லையேங்கும் பொழுது தான் அவர் என்னை நேசிக்கிறார். அடிக்க திராணி உள்ளவர் அடிக்காதிருக்கிறார். நான் நடுங்குகிறதற்கு பாத்திரர், என்னை நடுங்க செய்யாமல் என்னை அரவணைக்கிறார். இந்த ஞானத்தின் ஆரம்பம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். சில கம்பேரிட்டிவ் பயங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல தேவனே, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம், 8:13, சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் புயமும் அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பார். என்ன, தேவனை நம்ம பரிசுத்தப்படுத்தணுமா? இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்க? தேவன் அசுத்தமாயிட்டார், நம்ம பரிசுத்தப்படுத்தணுமா? இங்கே அப்படி தானே இருக்குது. தேவனை, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். பரிசுத்தம்ங்கிறது சுத்தம் மட்டும் கிடையாது. பரிசுத்தம்ங்கிற வார்த்தை செட் அப்பார்ட். அவரை எல்லாரோடையும் சேர்த்து வைக்காதிருங்கள், அவரை தனியாக வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. சேனைகளின் கர்த்தரை, நான் சேனைகளின் கர்த்தருக்கும் பயப்படுவேன், மனுஷர்களுக்கும் பயப்படுவேன். மனுஷனா இவரான்னு வரும்போது யாருக்கு இப்போ பயப்படுறது அப்படின்னு முடிவெடுத்து தேர்ந்தெடுத்துட்ருப்பேங்கிறதில்ல. பயம்னு வந்துச்சுன்னா இவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பயப்படுவேன். அதை மிஞ்சி தான் மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் எல்லாம். ஒருவேளை மனுஷனுக்கு பயப்படுகிற பயமா தேவனுக்கு பயப்படுகிற பயமானு வந்தால் இவரை நான் பரிசுத்தம் பண்ணி செட் அப்பார்ட், அவரை நான் தனியாக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் சாய்ஸ் இவருக்கு தான், இவருக்கு தான் என் பயமும். அதுதான் வசனம் சொல்லுது. சேனைகளின் கர்த்தரை எல்லாரோடையும் சேர்த்து வச்சு இவருக்கும் பயப்படுவோம், அதுக்கும் பயப்படுவோம், இவருக்கும் கீழ்ப்படிவோம், மற்றவைகளுக்கும் கீழ்ப்படிவோன்னு வைக்காதீங்க. சேனைகளின் கர்த்தரை உங்கள் மனதிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரை செப்பரேட்டாக வைங்க, அவரை உயர்த்தி வைங்க, அவரை எல்லாருக்கும் இணையாக்காதிருங்கள். அடுத்த வசனம், அந்த அடுத்த பகுதி, அவரே அவரே அவரும் அல்ல, அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. தேவன் சில நேரம் இது வந்து என்னது, ஞானத்தின் ஆரம்பம். இதில் ப்ராக்ரஸ் ஆகி போகும்பொழுது மற்றவைகள் ரொம்ப பயமாக இருக்குங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். சீஷர்களுக்கு இதே வந்துச்சு. சீஷர்களுக்கு அந்த நாட்களில் நடக்கிற ரோமர்கள் படுத்துகிற கொடுமைகள், இது அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சிலுவையில் அறையிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இரத்த சாட்சியாய் மரிக்கணுமே, இயேசுவை சொன்னால் என்னை நீங்கள் அறிக்கை செய்தால் இவர்கள் எல்லாம் புறம்பாக்குவார்கள், கொலை செய்யவும் ஒப்பு கொடுப்பார்கள்னு வேற ஏசப்பா சொல்கிறாரு. மனுஷன் எப்படிலாம் அடிக்கிறான் பாரு, பா இவ்வளோ அடிக்கிறான், இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், இயேசு கிறிஸ்துவை சொன்னால் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவர்களுக்கு கிறிஸ்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறார். இப்படி யோசிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும், அப்படி தானே? பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொல்லல கிறிஸ்து. இங்கே பாருங்களேன், லூக்கா 12:4, லூக்கா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடுத்தது,
நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்களே பயந்து போயிருக்கோம். இவனே கொல்றாங்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இவன் எது வரைக்கும் கொல்றான்னு பாருங்கள். சரீரத்தை கொலை செய்கிறான். ஆமாங்க, அடிச்சிட்டான், ரத்தம் வந்துருச்சு, சதையெல்லாம் போயிடுச்சு. ஆஹா, இவங்களுக்கு பயப்படாத, இவங்களை விட கொடூரமாய் கொல்ல வல்ல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பயப்படு. சில நேரத்தில் ஆறுதல் அல்ல, ரொம்ப ஆறுதல் சொல்லி ஆறுதலையே அடையாமல் இருக்கும்போது சில பயங்களை சொன்னோம்னா தான் தெளிவு உண்டாகும். இங்கே சொல்கிறாரு, இன்னாருக்கு நீ பயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அவர் எப்படிப்பட்டவராம்? வாசிப்போம். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். இங்கே மட்டும்தான் மனுஷன் கொல்லுவான், ஆனால் அவர் இங்கேயும் கொண்டுட்டு நரகத்திலையும் அழிக்க விருப்பமுடையவர் அல்ல, ஆனால் வல்லமையுடையவர். அவர் அழிக்க விருப்பமுடையவர் அல்ல, ஆனால் அழிக்க வல்லமையுள்ளவர். அவர் நினச்சார்னா அழிக்க முடியும். அவருக்கு கீழ்ப்படி. இந்த மனுஷன் அடிக்கிறான், இதை மீறி போய் கிறிஸ்துவ சொல்லணுமா? இதை செய்யலைன்னா இங்கே இவருக்கு பயப்படணும். இவர் எப்படிப்பட்டவர்னா இங்கேயும் கொல்ல வல்லவர், நரகத்திலும் உன் ஆத்துமாவே அழிக்க வல்லவர். இவருக்கு பயப்படு. பயத்தில் எந்த பயம் பெருசுன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நான் ஸ்கூல் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் மைக்கு பிடிச்சி ஸ்டேஜ் ஏறி பேசியிருக்கேன். ஊழியத்துக்கு வராததுக்கு நிறையா பேர் நிறையா காரணங்களுக்காக பயப்படுவாங்க. எப்படி தேவன் நடத்துவார், எப்படி அதெல்லாம். எனக்கு ஒரே ஒரு பயம்தான், ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பேசணும். வாழ்நாள் முழுக்க பேசினதே கிடையாது, ஒரே ஒரு தடவை பேசியிருக்கிறேன். அந்த சம்பவத்தை மட்டும் சொன்னேன்னா இப்போ இந்த வசனம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஸ்டேஜில் பேசணும்னு கூப்பிட்டாங்கன்னா பெஞ்சு கடியில் போயிடுவேன். அந்த நேரத்தில் மட்டும் தப்பிச்சிடும், பேரை என்னையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு டைமு இவர் ஹெச்எம் என்னை பிடிச்சிட்டார். என்ன இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு, நீ பேசணும், அவனை பேரை எழுதிக்கோப்பான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டார். அதுவும் எழுதிட்டு போயிடுச்சு. இப்போ நான் பேசுகிறதுக்கு நடுக்கமாக இருக்குது. ஆனால் இவர்கிட்ட போய் என்னை வேணாங்க விட்டுருங்கன்னு கேட்க இவரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ பயங்களில் 2 பயத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன். இவர்கிட்ட போய் இவர்கிட்ட பேசவே முடியாது, அப்படிப்பட்ட டெரரான ஆள். இவர்கிட்ட பேசி நான் ஸ்டேஜுக்கு போகலன்னு சொல்கிறத விட நான் ஸ்டேஜ்லேயே போய் பேசிடுறேன்னு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பயத்தை விட இது சாதாரணம்தான். அதை போலவே தான் இங்கே தேவன் சொல்கிறாரு, மனுஷன் கொல்லும் பொழுது கொல்றான், அழிக்கிறான், இதை யோசிக்காத, இதை விட இவர் பயங்கரமானவர். இந்த பயத்திற்கு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஆனால் இந்த பயங்கரமானவர் அழிக்கலைங்கிறது அடுத்தது தான் வரும். சில நேரத்தில் பயங்கள் ரொம்ப இதாக இருக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டுமே எனக்கு இருக்கணுங்கிற அந்த கான்ஷியஸ்னஸுக்கு வந்துட்டோம்னா தேவனுடைய இவர் என்ன சொல்லி கொடுக்குறார்? பைபிள் அருமையான சைக்காலஜி புக்கு. சைக்காலஜிக்கலான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸையும் தெரப்பியும் இங்கே சொல்லியிருக்கு. நீங்கள் ஒருவேளை பிடித்து இழுத்து கொண்டு போகப்பட்டால், அடிக்கிறதற்காக இழுத்து கொண்டு போக சீஷர்களே உங்களை கொண்டு போகிறாங்க, கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்? தேவன் அன்பானவர்னு உங்களால் யோசிக்க முடியுமா? இரத்த சாட்சியாக மறிக்கிறதற்கு கொண்டு போகும்போது அந்த யோசனை யோசிக்க முடியாது. நடக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே தேவனை குறித்து நல்ல விதத்தில் யோசிக்கவே முடியாது. அதனால் அந்த நேரத்தில் என்னை குறித்து யோசிங்கள். என்ன யோசிங்கன்னா, இவர்களை விட பயங்கரமானவர். இது ஈஸியாக இருக்கா? சில வாழ்க்கையில் அவர் நல்லவராங்கிற கேள்வி வர அளவுக்கு உள்ள சூழ்நிலைகளில் போகும்போது நீங்கள் நல்லவர்னே அவரை நம்ப வேண்டாம். அவர் பயங்கரமானவருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆரம்பத்தினுடைய முடிவு எங்கே போயிருக்கும்னா, பூரண அன்பு என் பயத்தெல்லாம் புறம்பே தள்ளும். ஃபஸ்ட்டு இவருக்கு பயப்படுகிற பயமா, அவருக்கு பயப்படுகிற பயமாங்கிற அந்த பயம், இந்த பயங்களை ஃபஸ்ட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். இது ஆரம்பம். ஆனால் அதனுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னென்னா பூரண அன்பு. தேவனுடைய பூரண அன்பை நான் யோசிக்கும் பொழுது அது பயங்களை புஷ் பண்ணி தள்ளி விட்டுரும். ஆனால் அதுக்கு டைரெக்டாக போக முடியாது, அதுதான் பிரச்சனை. தேவன் நல்லவருங்கிறத யோசிக்க முடியாத சூழ்நிலைகளில் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறது. எதனாலனா அவர் பயங்கரமானவருங்கிற இன்னொரு பகுதியை மறந்து விடுகிறதுனா. அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது, கைது செய்து உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க, இரத்த சாட்சியாக மறிக்க போகிறாங்க சீஷர்கள்னால், நீங்கள் நினைக்க வேண்டியது என்னை குறித்து அந்த நேரத்தில் யோசிக்கலாம், நான் நல்லவர் வல்லவர், அதெல்லாம் யோசிக்க முடியாத மாம்சத்தில் ஒருவேளை எண்ணம் வந்தால் நான் எவ்வளவு பயங்கரமானவர் என்கிறத யோசித்து கொள்ளுங்கள். அது சரியான விதத்தில் உங்களை யோசிக்க வைக்கும். இது சூப்பராக இருக்குல்ல?
யாத்ராகமம் 1:21. இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் விளக்கம் கொடுக்கல. யாத்ராகமம் 1:21. எகிப்திலே குழந்தைகளை எல்லாரையும் கொல்லுகிறதற்கு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தார். இந்த இடத்துல இவர்களுக்கு 2 சாய்ஸ் எடுக்கணும். ஒன்று, பார்வோனுக்கு பயப்படுகிறது. அவனுக்கு பயப்படலைன்னா இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கு பயப்படுகிறது. இவர்கள் தேவனுக்கு பயந்து இந்த அடிமைகளில் பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுகிறதுனால், இவர்கள் இனம்தான் இவர்களுடைய அடிமைகளாக இருக்கிற நேரத்தில் தேவனுக்கு பயந்து செயல்படுகிறதுனால் இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய உடனடியான எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, எந்த பலன்களும் கிடையாது. இவர்கள் இப்படி ரிஸ்க் எடுத்து தேவனுடையவர்களுக்காக நன்மை செய்கிறதுனால் இவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இப்படி செய்கிறதுனால் இவர்களுக்கு ஆபத்துகள் தான் உண்டு. ஆனால் பலன் என்கிறதை வைத்து அல்ல, நான் யாருக்கு பயப்படுகிறேங்கிறத வைத்து இவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். சில நேரத்தில் பலன்களை வைத்து முடிவு எடுக்கவே முடியாது. எனக்கு இதனால் என்ன பெனிஃபிட், இதனால் நிறைய நஷ்டங்கள் தானே வருது. உடனடியான எந்த பெனிஃபிட்டும் இல்லாத பொழுதும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், இந்த பொல்லாப்பை எப்படி செய்வேன்? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், உனக்கு பயப்படுகிறதை காட்டிலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். இந்த மனுஷனுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அவர் பயங்கரமானவர். நீ என்னை சரீரத்தை தான் அழிக்க வல்லவர், அவர் என் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவர். நீ சாதாரணமான மனுஷன், நீ நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன், நீ என்னை அழிச்சிருவேன்னு கூட உன்னை முழுசாக நம்ப முடியாது. ஆனால் அவர் நிச்சயமாய் அழிக்க வல்லவர். விருப்பமுடையவர் அல்ல, ஆனால் வல்லமையுடையவர். அவர் பயங்கரமானவர். நான் என்னுடைய பயங்களில் அவரை நான் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அவரை தனியாக வச்சுருக்கிறேன். அவருக்கு தான் நான் என் ஃபஸ்ட்டு பயம் அப்படின்னு இவர்கள் செயல்படுகிறார்கள். ரிசல்ட் என்னவா? இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார். இந்த ரிசல்ட் உடனே தெரியாது. தேவனுடைய காரியங்களை உடனே ரிசல்ட் வரலன்னு சோர்வுகள் உண்டாகும். இல்லை, நான் உங்களுக்கு பயப்படுவேன் ஆண்டவரே, தொடர்ந்து பயந்து கொண்டே இருப்பேன். உங்களுடைய மகத்துவத்தையும் உங்களை பகைச்சிட்டு வாழவே முடியாது. உங்களை எதிர்த்துக்கிட்டு என்னால் ஆலோசனை போடவே முடியாது. நீர் தந்திரக்காரரின் தந்திரத்திலேயே அவர்களை பிடிக்க வல்லவர். உங்களை பகைச்சிக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பயம் ஃபஸ்ட்டு ஞானமாய் செயல்படுகிறதற்கு நம்மளை தூண்டுகிறது. அதனால் தேவ பயம் அவசியம். தேவனை இஷ்டத்திற்கு பேசுகிறது கூடாது. ஒருவேளை பேசியிருந்தோம்னா நம்ம மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். உங்களை தெரியாமல் பேசிட்ட ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட பயங்கரமானவர். ஒரு மினிஸ்டரை நம்ம போய் ஈஸியாக பேசிட முடியுமா? அவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டார். கூட உள்ளவனே நம்மளை தாக்கிடுவான். அவரை எப்படிடா பேசினேன்? அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்காக பயபக்தியாக எல்லா சேனைகளும் அவருடைய ஒரு விரல் அசைவுக்காய் காத்திருக்கிற அப்படிப்பட்ட தேவன்கிற இந்த மரியாதை நம்மளுக்கு வருவதாக அவருக்கு பயப்படுகிற பயத்தில் அவரை செப்பரேட்டாக வைப்போம். ஏசாயாவை திரும்ப ஒரே ஒரு தடவை வாசிப்போம். ஏசாயா 8:13. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. எபிரேயர் 10:31 வாசிக்கலாம். எபிரேயர் 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. இது வேறு கான்டெக்ஸ்ட். தாவீது தெரிந்தெடுத்தது இவங்களை விட உங்ககிட்ட இரக்கம் இருக்குது, நீங்கள் அடித்தாலும் இரக்கம் உள்ளவருங்கிற அந்த பார்ட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு அவர் அடிக்கக்கூடியவருங்கிறது தெரிந்தும் அதிலும் நீர் மனம் மாறிடுவீர் ஆண்டவரே. நாங்கள் மன்னிப்பு கேட்டால் உடனே இறங்கிடுவீருங்கிறதுனால உனக்கு கொள்ளை நோய் வேணுமா, பஞ்சம் வேணுமா, தேவனுடைய கரத்தில் விழுறியா? நான் தேவனுடைய கரத்தில் விழுறேன். ஏன்னா இவைகள் இரண்டும் தொடங்கிடுச்சுன்னா நிறுத்தவே முடியாது. ஆனால் என் மனமாற்றம், நான் மாறுறேனாங்கிறத பார்த்து டக்குன்னு நிறுத்த வல்லவர் நீங்கள். அதனால் உங்கள் கையில் விழுகிறேன். ஆனால் இங்கே அவருடைய கரத்தில்
அதாவது இந்த இடத்துல ரட்சிப்பே இல்லாமல் டோட்டலாக விழுந்துடுறது, அடிக்கப்படும்படியாக அவரை தள்ளி தள்ளி புறக்கணித்து அவர் கரத்தில் மாட்டி ஒரு ரட்சிப்புங்கிறதே இல்லாமல் அவர் கரத்தில் விழுகிறதுங்கிறது நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமாக இருக்கும். அவர் பயங்கரமான தேவன், நடுக்கத்திற்குரிய தேவன். அவர் தோள் மேலேயே சாஞ்சிருந்த யோவான் சாஞ்சிட்டு ரொம்ப நான் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன் அப்படின்னு அவருடைய புத்தகம் முழுக்க எழுதிட்டு இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையில் பார்க்கிறார். அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய், வெண் அங்கி தரித்தவராய், அதாவது எல்டர்ஸ் அவர்களெல்லாம் கிரீடங்களை கழட்டி பாதத்தில் வைத்துட்டு அவர்களை பார்த்தா அவ்வளோ மேஜஸ்டிக்காக இருக்கிறாங்க. அந்த 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். நாங்களாம் ஒன்றுமே இல்லை, கிரீடங்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் எனக்காக செய்கிறவைகளுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படும்ங்கிற தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சு இதெல்லாம் நாங்கள் உங்களால் தான் செய்தோம் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் விழுகிறதை பார்த்து யார் நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருந்த யோவான் செத்தவனை போல விழுகிறார். சில பேரை பார்க்க வேண்டிய இடத்துல வச்சு பார்த்தா தான் மதிப்பு புரியும். தேவன் தன்னுடைய மகிமையை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவர்களோடே உலாவி கொண்டிருந்த பொழுது அவர் அந்தளவுக்கு மதிக்கலை. இவர்கள் கிறிஸ்துவிற்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க நிறையா நேரம். இவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள், இவர்கள் கிறிஸ்துவை கொண்டு போய் ஓரமாக வச்சு கடிந்து கொண்டிருந்தார்கள், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரை பார்க்க வேண்டிய இடத்தில் அவருடைய மதிப்பின் மத்தியில் அவருடைய மகிமையின் மத்தியில் பார்த்த உடனே செத்தவனை போல விழுகிறார் யோவான். அவரால் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்போட தைரியமாக போகவே முடியல, செத்தவனை போல விழுகிறார். அவர் வந்து எழுப்புனாதான் எழும்ப முடியுது, அவர் தூக்கி நிறுத்தினாதான் நிறுத்த முடியுது. இந்த தூக்கி நிறுத்துதலின் பெயர் தான் கிருபை. அவர் பலன் அளிக்கிறார், நிறுத்துகிறார், அதற்கப்புறம் பேசுகிறார். அப்போ தான் அவரை ஃபேஸ் பண்ணி பேசவே முடியுது. கம்பேரிட்டிவாக யாருக்கு நம்ம பயப்படுகிறோம்? இதுதான் பயங்களினுடைய புறம்பே தள்ளுகிற ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். 2 விதத்தில் பயம் இருக்குது. பிசாசுகளும் தேவனுக்கு பயந்து நடுங்குகின்றனவே. அப்போ அதுங்களுக்கு ஞானம் உண்டா? அது வேறு விதமான பயம். அவரை வந்து வில்லனாகவே பார்க்குற பயம். ஆனால் இங்கே சொல்கிறது ரெவரன்ஷியல் ஃபியர். அவருக்கு மதிப்பு கலந்த அந்த பயத்தை கொடுக்கறது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. இது மற்ற பயங்களை எல்லாம் தள்ளினது போல, இந்த மருத்துவச்சிகளுக்கு எல்லாம் தள்ளினது போல தள்ளுகிறதாய் ஆரம்பத்தில் இருக்கலாம். ஆனால் இதை பார்த்து விட்ட பிறகு, நீர் பயங்கரமானவர், நீர் என்னை அழிக்கணும்னா எப்படியெல்லாம் அழிக்கலாங்கிறத பார்த்த பிறகு, இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் அழிக்கலையே ஆண்டவரே, நீங்கள் என்னை அப்படியெல்லாம் செய்யலையே, நீங்கள் என்னை இப்படியெல்லாம் நடத்தியிருந்திருக்கலாம், ஆனால் அதை செய்யாமல் எனக்கு இரக்கம் காட்டுறீங்களேன்னு சொல்லும் பொழுது தான் மதிப்பே வரும். அவர் சாந்த குணமுள்ளவர்னா அவ்வளவு வல்லமையும் பிரயோகிக்காமல் அடக்கி வைத்திருந்தார். அவர் இறுதி வரைக்கும் சாந்த குணமுள்ளவராகவே இருந்தார். ஏன்னா சிலுவைக்கு போகும்பொழுதும் கேட்கப்படுகிறது அவரிடத்துல கேள்வி, இப்போ நான் என் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் தூதர்களை படைப்படையாய் அனுப்பி இந்த பூமிங்கிற ஒரு பிளானட்டே இல்லாத அளவிற்கு செய்கிற அளவிற்கு என் பிதா எனக்கு பதில் கொடுக்க வல்லவர், என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், இப்படிப்பட்ட ரிசல்ட் இருந்தாலும் அதை நான் பிரயோகிக்காமல் அடக்கி வைத்திருக்கிறதுனால், அதனால தான் அவர் சாந்த குணமுள்ளவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் தேவனுடைய அன்பை ருசிக்கவே ஆரம்பிக்க முடியும். தேவனுடைய இரக்கம்ங்கிறதுனுடைய ரோமர் 12 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை பொங்கி வர வேண்டும் என்றால் இங்கே ஒரே ஒரு கீ தீம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு,
தேவனுடைய இரக்கத்தை தியானிக்க வேண்டும். இரக்கத்தை தியானிக்க வேண்டும். நம்மளுக்கு வரவேண்டிய தீமைகளை வரவிடாமல் அவர் வைத்திருக்கிற அந்த இரக்கம்தான் ஆராதனையினுடைய ட்ரிகராக இருக்கிறது. தேவனை ஆராதிக்கவே முடியல, எதுக்கு ஆராதிக்கணும்னே தெரில. தேவனுடைய இரக்கத்தை தியானிக்க ஆரம்பிப்போம். அவர் எப்படிப்பட்ட பயங்கரமானவர், அவர் எப்படி என்னை நடத்தியிருந்திருக்கலாம், ஆனால் எப்படி என்னை நடத்தலை. அவர் எப்படி என்னை தப்ப விட்டிருக்கிறார், தப்ப விடாமல் அழிக்க வல்லவர் எப்படி என்னை தப்ப விட்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, ஒரு 2 நிமிஷம் எடுத்து என் வாழ்க்கையில் என்ன எவ்வளவு தப்ப விட்டுருக்கீங்க ஆண்டவர், எவ்வளவு நியாயமாய் வர வேண்டிய தண்டனைகளை வராமல் விட்டிருக்கிறீங்க, என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க, எவ்வளவு நிர்வாணமாய் நின்ற நேரத்தில் என்னை நீங்கள் உடுத்தி இருக்கிறீங்க, எவ்வளவு உங்களை எதிர்த்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வேண்டான்னு தள்ளி விடாமல் என்னை பாதுகாத்து ஸ்டில் இழுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை தடவை கீழே விழும் பொழுது என்னை தூக்கி விட்டுருக்கிறீங்க. உங்கள் இரக்கங்களை நான் தியானிக்கிறேன். நீங்கள் அப்படி தூக்கி விட வேண்டிய அவசியம் கிடையாது. நீர் என்னை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீர் என்னிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீர் என்னை திரும்ப திரும்ப தேடி வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் நீர் வந்தீர். தேவன் வந்தார், ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார்னா புரிய மாட்டேங்குது. அதனால் இது ஆசீர்வாத செய்தியே பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப டல் ஆகுது. தேவனுடைய இரக்கம், அவர் இரக்கம் இல்லாது டீல் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குங்கிறத புரிஞ்சவர்கள் தேவனுடைய இரக்கம் பேசும் படும் பொழுதும், அன்பு பேசப்படும் பொழுதும், அப்பா ஆண்டவரே உங்கள் அன்பிற்காக நன்றி, உங்கள் இரக்கத்திற்காக நன்றி, உங்கள் கிருபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். அலட்சியம் வராது. ஃபஸ்ட்டு இது தெரியணும். தெரிஞ்சாதான் இதனுடைய வேல்யூவே புரியும். நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அவரை பரிசுத்தம் பண்ணுவோமாக. ஏசாயாவை மீண்டும் ஒரே ஒரு வாசித்து நம்ம பந்திக்கு நேராக ஆயத்தப்படுவோம். ஏசாயா 8:13. சேனைகளின், எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாமே. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராகும். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. எனக்கு சாய்ஸ் வந்துச்சுன்னா ஆண்டவரே யாருக்கு பயப்படணும், உங்களுக்கு தான் நான் பயப்படுவேன். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே வளருகிறதற்கு நாம் விண்ணப்பம் செய்வோமாக. அதை விண்ணப்பம் செய்யணும். ஏன்னா கடவுளுங்கிறவர், நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை டீல் பண்ணுற விதம் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் யாருங்கிறது மறந்து போயிடக்கூடாது. அவர் கொஞ்சம் கோவப்பட்டார்னா 3000 பேர் செத்துருவானுங்க. கொஞ்சம் கோவப்பட்டார்னா நீ பார்த்துக்கிட்டே இருப்ப, ஆனால் உன்னால் அனுபவிக்க முடியாதுன்னு தள்ளி வச்சிடக்கூடிய தேவன் அவர். ஏசாவின் இடத்துலேருந்து அவன் விற்று போட்டான், அலட்சியம் பண்ணிட்டான், சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அடுத்தது அவன் கெஞ்சி அழுதும், ஈசாக்கு எத்தனை மனுஷங்க அவனை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அங்கே ஆசீர்வதிக்கவே முடியாத அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்த மகா பயங்கரமான தேவன். அவரை பகைச்சிக்கிட்டு எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. அவரை பகைச்சிக்கிட்டு அவருக்கு விரோதமாய் யோசனை செஞ்சுட்டு என் ஞானத்தினால தப்பிச்சிருவேன், மேற்கொள்வேன். இவன் மொர்தெகாய்க்காக போட்ட அத்தனை பிளானையும் அவருக்கு ஆமான் மேலேயே வர வைத்து, அவனுக்காக தனக்காக அவன் போட்ட அத்தனை ஆலோசனையும் மொர்தெகாய்க்கு அவனையே வைத்து செய்ய வைக்கும் அளவிற்கு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய பயங்கரமான தேவன் அவர். ஞானத்தில் சிறந்தவர். அவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவே தோன்றுவார். இவர் கடவுள் எப்படிப்பட்டவருங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு குழப்பி விட்டுருவார். இவர் எப்படிப்பட்டவர், மாறுபாடு உள்ளவனுக்கு இப்படி. அவருடைய பயங்கரங்களை தியானிக்கலாமானா கண்டிப்பாக தியானிக்கணும். இப்படிப்பட்டவர் என்னை உம்முடைய இரத்தத்தினால கழுவி உங்கள் குமாரனை ஒப்பு கொடுத்து நான் அழிக்கப்படுகிறதற்கு என்னை அழிக்க எல்லா வல்லமையும் உடைய நீர் அழிக்காமல் விட்டீரே, தப்பு வித்தீரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டு எங்களுடைய சரீரங்களை உமக்கு படைக்கிறோம். உங்களுடைய இரக்கங்களை நாங்கள் யோசிக்கும் பொழுது ஆராதனை எங்களுக்குள்ளார இருந்து ஹார்ட்ஃபெல்ட் ஆராதனை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை பொங்கி வராமல் இருக்கவே முடியாது.
நீர் எப்படிப்பட்ட பயங்கரமானவருங்கிறத நாங்கள் யோசிக்கட்டும். அப்படிப்பட்டவர் எங்களுக்கு விரோதமாய் உம்முடைய வல்லமையை யூஸ் பண்ணாமல் எங்களுக்காக உம்முடைய வல்லமையை பயன்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நிக்கிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டீர்னா ஒன்றுமே இல்லாமல் எங்களை அழித்து விட முடியும். இங்கே மட்டுமல்ல, நித்தியமாய் அழிக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி அழிக்காமல் அந்த நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்க உம்முடைய குமாரனை அதே நரகத்தினுடைய அத்தனை வல்லமைகளையும் அனுபவித்து எங்கள் சார்பில் மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தீர். அதற்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நரகத்தினுடைய தேவ கோபாக்கினைகள் அத்தனையும் அவர் அனுபவித்து எங்களை தப்புவித்தார். கர்த்தருடைய கரத்திலே கோபாக்கினையோட மீட்பே இல்லாமல் விழுகிறது சாதாரணமான விஷயமே இல்லைங்கிறத கிறிஸ்துவை பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் அவர் உம்முடைய கரத்திலே யாருமே தடுக்க முடியாதபடிக்கு குறுக்க நின்று தேவனை ஏன் செய்கிறீர், உங்கள் குமாரனை ஏன் அடிக்கிறீர்னு கரத்தை பிடித்து தடுக்கிறதற்கு யாருமே இல்லாமல் உம்முடைய கோபாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதனால்? நான் எங்கள் சார்பில் ஆண்டவரே, எங்கள் மேலே வர வேண்டிய கோபாக்கினைகள், எங்கள் மேலே வர வேண்டிய அடிகள், எங்கள் மேலே வர வேண்டிய அவமானங்கள், ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் அனுப்பி எங்களை மீட்கும்படியாக செய்த அந்த மீட்பின் திட்டத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் இரக்கங்களை முன்னிட்டு, உங்கள் இரக்கங்களை நாங்கள் பெரிதுபடுத்தி உம்மை பார்க்கிறதற்கு கிருபை செய்துள்ளுங்க. எங்களுடைய பயங்களில் நீர் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர். உங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பயப்படுவோம் ஆண்டவரே. உங்களுக்கு பயப்படுகிற பயம்தான் எங்களுக்கு மேன்மையாக இருக்கும். இங்கே உள்ள மனுஷர்கள் அல்ல, எங்களுடைய கம்பெனி அல்ல, நாங்கள் இருக்கிற தேசம் அல்ல. இவர்களுக்கு பயப்படுகிற பயமா, உமக்கு பயப்படுகிற பயமானு வரும்பொழுது உங்களை குறித்து சரியாய் நாங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கிறதற்கும், பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுகிறதற்கும் எங்களுக்கு நீங்கள் ஞானம் தந்துடலுங்க. ஞானத்தின் துவக்கம் உமக்கு பயப்படுகிற பயம். அதை புரிந்து கொண்டவர்களாய் உம்முடைய பூரண அன்பையும் ருசிக்கிற அந்த நிலைமைக்கு எங்களை நீங்கள் கூட்டி வருவீராகும். நம்ம திருவிருந்திற்கு நேராக ஆயத்தப்படலாம். ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தர்